கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல வெண்ணிலாவால். வெண்ணிலா வந்து கேட்குறாங்க, என்ன கண்மணி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? வேறு என்னடி? அன்பு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆற்கனவே என் மேலே ரொம்ப லவ் பண்ணார். இருந்தாலும் இப்போ ஓவர்லோடாக போயிட்டுருக்கு லவ் அப்படின்னோடனே அதை கேட்டு இனி இப்படி சொல்கிற? ஒன்று அவர் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு என்னடி இப்படி கேட்குற? என்னை ரொம்ப ரொம்ப ஆழமாக லவ் பண்ணுறாரு. சரி அதுதான் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன். ஏன்னா அவர் எனக்காக எப்படிலாம் துடிக்கிறார் தெரியுமா? அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு எப்படிலாம் என்னை பாசமாக பார்த்துக்கிறாரு தெரியுமா? அது மட்டும் கிடையாது, எனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கார். அப்படிப்பட்டவர் லவ் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுறாரு? இங்கே பாரு, இறக்கம்னா சாதாரணமாக எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் காட்டின லவ்வும் அன்போ இக்காரம் கூட மறையாது. அதனால் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, லவ் வச்சுருக்காருன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் அதை முழுமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. சரி, நீ ஃபீல் பண்ண போதுமா? வேறு யார் ஃபீல் பண்ணோம்? அவர் லவ் பண்ண நான் தானே ஃபீல் பண்ணோம். ஆனால் நான் நம்ப மாட்டேடி. நீ நம்புறதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது வெண்ணிலா. இங்கே பார், நான் நம்பணும்னா நீ பண்ணி தான் காட்டணும். நான் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல, சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, அப்போது நீ எனக்கு நிரூபித்து காட்டு. நிரூபிக்கிறோமா? எப்படி நிரூபிக்கிறது? அதை நீ தாண்டி யோசிக்கிறோம். நீ நிரூபித்து காட்டு, நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, நான் இப்போவே இந்த நிமிஷமே உனக்கு நிரூபித்து காட்டுறேன். இப்போ நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன்டி. ஏன்னா இந்த டைம் தான் அன்பு வீட்டுக்கு வருவார். அந்த டைமில் அன்பு வந்து நேராக வீட்டுக்கு வரும்போது யாரையுமே கூப்பிடக்கூடாது. முக்கியமாக அவங்க அம்மாவை கூட அவர் கூப்பிடக்கூடாது. நேராக என் பேரை தான் அவர் கூப்பிடுவார். அதே மாதிரி என்னை தேடி தான் அவர் வருவார். நான் எங்கே இருந்தாலும் முதல்ல என்னை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாருமே பார்ப்பார். இது ஓகேவா? உனக்கு ஓகேவா சொல்லு. நான் இதை நம்ப மாட்டேன்டி. முதல்ல அவங்க அம்மாவை தான் தேடி போகிறார். அதுதான் நான் சொல்கிறேனே. அவர் அவங்க அம்மாவை கூட தேடி போகாமல், யார் அவர்கிட்ட பேச வந்தாலும் பேசாமல் நேராக என்னை தேடி அவர் அலைஞ்சு திரிஞ்சு என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்போ நீங்கள் ஒத்துக்கணும். அவர் என் மேலே லவ் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, அதுவும் நிறைய லவ் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நீ சொல்கிற மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா அவர் முதல்ல அவங்க அம்மாவை தான் முதல் ஆளாக பார்ப்பார். அதுக்கப்புறமா எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக தான் ஒன்று தேடுவார். எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. சரிடி, நீ சொல்கிற மாதிரி அதே நடக்குதான்னு பார்ப்போம். ஒரு வேளை அவர் என்ன தான் தேடிட்டு யாரையுமே கண்டுக்காமல் விட்டுட்டார்னா அப்போ நீ ஒத்துக்கணும். இந்த மாதிரி வந்து அன்புவை பற்றி நீ சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்து பேசக்கூடாது. சரியா? இதுக்கு ஓகேவா? இந்த டீலுக்கு ஓகேவா சொல்லு அப்படின்னோடனே சரிடி ஓகே. சரி, நீ இப்படி இருந்தால் எப்படி? அவர் தான் வர டைம் ஆகிடுச்சுல, போய் ஒளிஞ்சுக்கு போ. முக்கியமான விஷயம், அவருக்கு தெரிகிற இடத்துல நீ ஒளியக்கூடாது, புரியுதா அப்படின்றாங்க. சரிடி ஓகே அப்படி சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி, அன்பு வர யாரும் பார்த்துட்டு, அன்பு வர கார் வர சத்தம் கேட்குது, நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணியும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து கண்டிப்பாக அன்பு வந்து கண்மணியை யாரோ ஒரு ஆளாக தான் நினைக்கிறாரு. அவங்க அம்மாக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த விஷயம் இன்றைக்கி உனக்கு தெரிய வரும்டி. அதுக்கப்புறமா நீ ஃபீல் பண்ணி அழதை நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்ம டென்ஷனாக அங்கே வந்து வெளியில் போகிறாங்க. அடுத்து வெளில வந்து நோட் பண்ணுறாங்க. அன்பு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே உள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சோடனே வந்து அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. கண்மணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்மணி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும், அவங்க அம்மா வந்து அன்பு இப்போ தான் வந்தியாப்பா, இந்தாப்பா தண்ணி குடிப்பேன், இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவர்கிட்ட வந்து ஒருத்தராக பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து கார்த்திக் எல்லாருமே பேசுகிறாங்க. என்னடா என்னாச்சு எதுன்னு கேட்குறாங்க. அன்பு எதை பற்றியும் யோசிக்காமல் வந்து நேராக வராரு. இதை கவனித்து வந்து வெண்ணிலா வந்து அன்புக்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அன்பு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு, இப்போ எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அன்பு பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து இது விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வந்து அக்காவை வந்து பேச சொல்கிறாங்க. மயூரி போய் பேசுகிறாங்க. அப்போது அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. யாருமே எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் யாரையுமே கண்டுக்காமல் திரும்பி கூட பார்க்காம நேராக போயிட்டே இருக்காரு. சமையல் கட்டில் போய் பார்க்குறாரு. அங்கே கண்மணியில் எங்கே போயிட்டா இவ? நான் வரும்போது எப்போவுமே எனக்காக காத்துட்ருப்பா. அது மட்டும் இல்லை, நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து வாங்குவா கையில். என்னாச்சு கண்மணிக்கு? ஏதோ பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. ஃபுல்லாக பெட்ரூமில் போய் தேடுறாரு, வெளியே போய் தேடுறாரு, டெரஸில் போய் தேடுறாரு, எல்லா இடமும் தேடுறாரு. உடனே டென்ஷன் ஆகிறாரு. எங்கே போயிட்டா கண்மணி? ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. கண்மணிக்கு ரிங்கு போயிட்டே இருக்கு. ஆனால் ஃபோன் எடுக்கலை. எங்கே போயிட்டார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா கண்மணி எங்கம்மா? இங்கே தானடா இருந்தா? கண்மணி காணோம்மா, எங்கேன்னு தெரிலம்மா. அவள் வெளியெல்லாம் போகலடா. வெளியே போனால் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. அது மட்டும் கிடையாது, வெளியே தானே நாங்கள் இருக்கோம். அவங்கள அண்ணி இல்லையா? ஆமாம், எங்கடா போனா? அண்ணி இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, போய் பாரு அப்படின்னு எல்லா இடமும் தேடுறாரு. டென்ஷன் ஆகிறாரு. கண்மணி எங்கே போயிட்டா? இவ்வளோ நேரம் ஆளக்காடுமேன்னு சொல்லிட்டு அவரோட பேகையும் கையிலேருந்து எடுக்கலை, எதையுமே எடுக்கலை. இதெல்லாம் பார்த்து வெளில செம டென்ஷன் ஆகிறாரு. வந்து அன்பு வந்து ஒரு முடிவுக்கு வராரு. கண்டிப்பாக வந்து கண்மணி இங்கே இருந்தால் கண்டிப்பாக வருவா. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப போகிறாரு. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கண்மணி பார்த்தா கண்மணி நிற்கிறாங்க. எங்கே போயிருந்த கண்மணின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உண்மையிலேயே கண்மணிகள் அன்பு லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு